நான் எலெக்ஷன்ல நிக்க போறேன். சும்மா போடான்னு. நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். சரி பேசு. இந்த எலெக்ஷன்ல நான் தோத்து போகிற மாதிரி கனவு வருது. உண்மைதானது? அது நடக்க கூடாது. அதுக்கு நான் என்ன பண்றது? என்ன ஜெயிக்க வைக்கணும். அது முடியாது. ஏன் முடியாது? அது உனக்கு சொல்ல முடியாது சார். உச்சத்தவதற்கு வந்திருக்கேன். எதுக்கு வந்த? நம்ம யாருன்றது முக்கியம் இல்ல சார். சரி. நம்ம என்ன பண்றதுதான் முக்கியம். அப்போ என்ன ஜெயிக்க வைங்க. மூடிட்டு உட்காருங்க சார். நான் சொல்றதெல்லாம் கனெக்ட் பண்ணிட்டே வாங்க. நல்ல மரியாதை. உன் தகுதிக்கு நீ எவ்வளவு சதவீதம் ஓட்டு எதிர்பார்க்கிற? 45%. சூப்பர் ஸ்டார் இந்த பஞ்சாயத்து காக்கா கலைவனு பிரச்சனை பண்ணிருக்க. நடந்தது என்னன்னு ஊருக்கே தெரியும். உனக்கும் ரஜினி ஃபேன்ஸ்க்கும் ஆகாது. இதுல ஒரு 10% ஓட்ட கம்மி பண்ணா மிச்சம் எவ்வளவு இருக்கு? 35% இருக்கு. 35%. அப்புறம் அஜித் ஃபேன்ஸுக்கும் ஊ ஃபேன்ஸுக்கும் வாய்க்கா தகராறு, அடிதடி, சண்டை, பேனர் கிளிக்கிறதுன்னு எதிரியாவே மாத்தி வச்சிருக்கிறல்ல. இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு 10% ஓட்டு கம்மி பண்ணு. மிச்சம் 25% இருக்கு. அப்புறம் சூர்யா ஃபேன்ஸு, எஸ்கே ஃபேன்ஸு, மத்த ஃபேன்ஸ் கிட்ட எல்லாம் அம்பளுத்து வச்சிருக்கல. இதுக்கு ஒரு 5% கம்மி பண்ணு. மிச்சம் 20% இருக்கு. அப்புறம் கரூர் சம்பவத்துல நீ பேக் அடிச்சது, தற்குதிரமா பேசினது, திமுக அதிமுக என்டிகேன்னு எல்லாருக்கிட்டையும் வம்பளுத்து வச்சிருக்கிறியே, அந்த கணக்குல ஒரு 15% கழிச்சிரு. மிச்சம் 5% இருக்கு. நீ என்ன பஸ்ல எதிர்பார்த்த? 45. இந்த 5% ஓட்டும் உனக்கு விழாது. ஏன்னா அவனுங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கான உரிமையே இல்ல. புரிஞ்சுதா?